வணக்கம் நண்பா, இது சக்சஸ்ஃபுல் மெயின் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாணக்கியரின் கொள்கைகள் மனிதனுக்கு வாழ்வின் ஒளி போன்றது. இருட்டில் வாழ்பவர்கள் இந்த கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் வெற்றிக்கான வழியை காணலாம். எந்த ஒரு வேலையிலும் வெற்றி பெற கடின உழைப்பு மிகவும் முக்கியமானது. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் கடின உழைப்பை தவிர சில விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சாணக்கியர் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் சாணக்கியர் நீதி பலரால் பின்பற்றப்பட காரணம் அது கூறும் வெற்றிக்கான ரகசியமாகும். சாணக்கியர் நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் மகிழ்ச்சியான மற்றும் பிரச்சனையற்ற வாழ்க்கையை வாழ முடியும். சாணக்கியர் நீதியின்படி ஒரு நபர் வெற்றியை அடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அது என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. உங்கள் லட்சியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் மிக முக்கியமான இலக்குகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். யாரிடமும் அதிக கவனத்தை ஈர்க்காமல் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதே வெற்றிக்கான மிக அடிப்படையான அறிவுரையாகும். 2. அதிக நேர்மை ஆபத்தானது. அதிக நேர்மை நல்ல விஷயம் அல்ல. நேர்மையானவர்கள் முதலில் சமூகத்தால் களையெடுக்கப்படுகிறார்கள். எனவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் மிகவும் நேர்மையாக இருக்காதீர்கள். குறிப்பாக இன்றைய கலிகாலத்தில் சாணக்கியர் சொன்னது மிகச் சரியாக தெரிகிறது. 3. நிதி நிலைமையை மறைக்கவும். ஒரு புத்திசாலி நபர் தனது நிதி பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை. உங்கள் நிதிநிலையில் பின்னடைவு ஏற்பட்டால் அதை மற்றவர்களிடம் இருந்து மறைக்கவும். அந்த ரகசியத்தை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். 4. செல்வந்தராக நடிக்கவும். சாணக்கியரின் கூற்றுப்படி உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் விரைவான வெற்றியை அடைய விரும்பினால் உங்களைச் சுற்றி பணத்தின் மாயையை உருவாக்குவது முக்கியம். உலகம் பணக்காரர்களை கண்மூடித்தனமாக மதிக்கிறது மற்றும் நம்புகிறது. எனவே உங்களிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் உடனடி வெற்றியை அடைய விரும்பினால் உங்களைச் சுற்றி செல்வத்தின் மாயையை உருவாக்குவது முக்கியம் என்று சாணக்கியர் கூறுகிறார். 5. சரியான நேரத்தில் வேலையை முடிப்பது. அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிப்பவன் திறமையான மனிதராக கருதப்படுவான். சரியான நேரத்தில் வேலையை முடிப்பவர் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறுவார் என்று சாணக்கியர் நீதியில் கூறுகிறார். 6. பேசும் விதம். சாணக்கியர் நீதியின் கூற்றுப்படி பேச்சில் இனிமையாக இருப்பவர் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும். பேச்சாற்றல் இல்லாத ஒருவன் திறமை இருந்தாலும் வெற்றி பெறுவது கடினம். மக்கள் எப்போதும் இனிமையாக பேசுபவர்களை விரும்புகிறார்கள். எனவே எப்போதும் அனைவரிடமும் அன்புடன் பேச வேண்டும். கோபமும் ஆணவமும் கலந்த பேச்சு இருக்கக்கூடாது. 7. தோல்வியைக் கண்டு அஞ்ச வேண்டாம். தோல்வி பயத்தால் பலர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கின்றனர். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்க ஒரு நபர் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். நன்றி. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சக்சஸ்ஃபுல் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.